ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பிசி தமிழன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரேர் ஃபைல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எப்படி ஃபைல்ஸாக மாற்றுறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நீங்கள் உங்கள் பிசியை ஆன் பண்ணிவிட்டு உங்களோட கூகுள் குரோம் அதுக்குள்ளார போய்க்கிங்க. உங்கள்கிட்ட கூகுள் குரோம் இல்லைன்னா நீங்கள் யூசி ப்ரௌசர் இல்லைனா சிஸ்டம் ப்ரௌசரில் கூட போகலாம். அதில் வந்து நீங்கள் என்ன டைப் பண்ணணும்னா ரேர் லேப் அப்படிங்கிற டைப் பண்ணுங்கள். RARLAB அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளார போகலாம். உள்ளார போனே முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப்ஸ் லாக்கில் ரேர் லேப் அப்படிங்கிறத இருக்கும். அதை நீங்கள் கர்சர் பாயிண்ட் வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உள்ளார போனோடனே உங்களுக்கு ரேர் லேப்போட அஃபிஷியல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் என்ன பண்ணுங்க, நீங்கள் லெஃப்ட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பேஜஸ் வந்து முன்னாடி வரும். இந்த டவுன்லோட் பேஜஸில் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் விண்டோஸ் 10 வந்து 32 பிட்ஸ் அல்லது 64 பைட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மேலே ஆப்ஷன்ஸு ஃபஸ்ட்லேயே இருக்குது. இதில் வந்து லினக்ஸு, உபுண்டு, போஸு இது மாதிரியான இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸும் கீழேயே இருக்குது. நீங்கள் உங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. நான் வந்து விண்டோஸ் 10 64 பைட்ஸ் யூஸ் பண்ணுறேன். அதனால் வந்து கர்சர் பாயிண்ட் வச்சு ஒரு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து டவுன்லோட் ஆகும். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 MB தான் வரும். எனக்கு வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. எனக்கு டவுன்லோட் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வாங்க அதை எப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் திஸ் பிசியில் போயிட்டு டவுன்லோட்ஸ் அதில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டில் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுங்கள், எப்பவும் போல் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி நீங்கள் கர்சர் பாயிண்ட் வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேட்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இது மாதிரியான இது வரும். வின்றாரு இன்ஸ்டால் கேட்கும். நீங்கள் எப்பவும் போல் இன்ஸ்டால் கொடுங்க. கொடுத்தோன்னே இன்ஸ்டால் ஆகும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணோடனே என்னென்ன ஃபைல்ஸ் வந்து ஜிப் ஃபைல்ஸு, 7Z ஃபைல்ஸு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரேர் ஃபைல்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஃபைல்ஸாக கொடுக்குறதான ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கும். அது நீங்கள் ஒன்றும் பண்ணோன்னா ஆல்ரெடி வந்து எல்லாமே ஆப்ஷன் கிளிக்கில் தான் இருக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஓகே பண்ணிக்கங்க. ஓகே பண்ணோன்னே தேங்க்யூ ஃபார் யூஸிங் வின்ரேர் அந்த ஃபைல் வந்து இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. டன் கொடுத்துருங்க. கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நான் வச்சுருந்த ரேர் ஃபைல்ஸ் அதான ஃபைல்ஸ் வந்து வந்துருச்சு. இது வந்து அது சம்மந்தப்பட்டோம்னா அஃபிஷியல் வந்து ஒர்க்ஸை பற்றி போட்டிருப்பாங்க. நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா படிச்சுங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் எப்போ வரும்னு கொடுத்துருக்காங்க. நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் வச்சுருக்க ரேர் ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரேர் ஃபைல்ஸாக மாறி இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டு வெளில வாங்க. வெளில வந்தோடனே உங்களுக்கு இது வந்து ரேர் ஃபைல்ஸு. இது வந்து ரேர் ஃபைல்ஸ் மாதிரி தெரியுது, காட்டுதுங்களா உங்களுக்கு. இதை என்ன பண்ணுங்கள், நீங்கள் கர்சர் பாயிண்ட்டை வச்சு ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் கீழே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரில் தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் வின்ரேர் அச்சீவர் அதை கொடுத்து ஓகே கொடுத்துங்க. நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன், அதனால் எனக்கு முன்னாடி வந்துடுச்சு. நீங்கள் ஓகே கொடுத்துங்க. கொடுத்துட்டு இங்கே கீழே ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதோட ஃபைல்ஸ் இப்போ வேணும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், கர்சர் பாயிண்ட்டை வச்சு கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஹேர் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ராக்ட் ஹேர் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைல் வந்து பாஸ்வேர்டோடு அவங்க கொடுத்துருப்பாங்க. கொடுத்துருந்தா பாஸ்வேர்டு போடுங்க, இல்லைனா பாஸ்வேர்டு கேட்காது. எனக்கு கொடுத்துருக்க பாஸ்வேர்டு நான் போட்டுட்டேன். போட்டோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அதோட ஃபைல் வந்து எனக்கு வந்துருச்சு. பாருங்கள், அந்த ரேர் ஃபைல் வந்து இப்போ எனக்கு நார்மல் ஃபைலாக வந்துருச்சு. நான் ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன், அது வந்து ரேர் ஃபைலாக வந்துருந்துச்சு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நார்மல் ஃபைலாக வந்துருச்சு. இங்கே பாருங்கள், செட்டப்போட வந்திருக்கு. நான் அதை செட்டப் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணுங்கள், அதோட சீரியஸோடு வந்துடும். இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட ரேர் ஃபைல்ஸை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஃபைல்ஸாக மாற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற வீடியோவை நாங்கள் வந்து உடனுக்குடன் போடுறோம். தேங்க்யூ.